ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் ராஜி. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. சிக்கனே தோற்று போகிற அளவுக்கு வாழைக்காயை வச்சு வாழைக்காய் 65 நம்ம செஞ்சு பார்க்கலாங்க. இது ரொம்பவே நல்லா இருக்கும். இது செய்கிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது, சீக்கிரமாக செஞ்சிடலாம். சிக்கன் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி வாழைக்காய் 65 செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா அட்டகாசமாக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வாழைக்காய் 65 செய்கிறதுக்கு நான் 4 வாழைக்காய் எடுத்திருக்கேங்க. காய் பார்த்திங்கன்னா நல்லா கல் மாதிரி இருக்கணும், பழமாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு பெரிய சைஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப குட்டி சைஸுனால் நம்ம தோலெல்லாம் கட் பண்ணி கடைசியில் நம்ம காய் எடுக்கும்போது அது ரொம்ப கம்மியாக இருக்கும். நான் 4 வாழைக்காய் எடுத்திருக்கேன். இந்த 4 வாழைக்காய் முதல்ல தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா 2 கார்னரும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தோலை வந்து நல்லா சீவி எடுத்துக்கலாம். தோலோடு போடும்போது ரொம்ப ரஃப்பாக இருக்கும், அதனால் தோலோடு போடக்கூடாது. தோலை நீங்கள் நல்லா சீவிட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம சிக்கன் ஷேப்பில் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி கொடுணுங்க. இது வந்து நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இன்றைக்கி குட்டி குட்டியாக சதுரமாக கட் பண்ண போகிறேன். ஏன்னா சிக்கன் வந்து குட்டி குட்டியாக உருண்டையாக இருக்கும்ல, அந்த மாதிரி நாம் வந்து இதை அந்த ஷேஃப்கே கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீளமாக கட் பண்ணனாலும் கட் பண்ணலாம். பட் சிக்கன் எந்த ஷேஃபில் இருக்குமோ அந்த ஷேஃபில் கட் பண்ணணுன்றதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு வாழைக்காயில் 4 பீஸாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதை 4 பீஸையும் குட்டி குட்டியாக கட் பண்ணுறேங்க. இந்த மாதிரி சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை கட் பண்ணிவிட்டு நம்ம உடனே தண்ணியில் போட்டுருவோம். ஏன்னா நம்ம வாழைக்காயை எப்போவுமே கட் பண்ணிவிட்டு வெளியில் வச்சோன்னா அது காற்று பட கருத்து போகும். கருப்பாயிடுச்சுன்னா நல்லா இருக்காது, டேஸ்ட் இருக்காது. ஸோ நீங்கள் இது வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கலர் மாறாமல் இருக்கணும்னா இதை நறுக்கிட்டு உடனே தண்ணியில் போட்டுருங்க. அப்போ தான் கலர் மாறாமல் கருக்காமல் நல்லாயிருக்கும். இது மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் கட் பண்ணணுமானா இல்லை, உங்களுக்கு எந்த ஷேஃபில் வேணுமோ அந்த ஷேஃபில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி சதுரமாக தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வாழைக்காய் கட் பண்ணிவிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே தண்ணியில் விட்டுருங்க. நம்ம கட் பண்ண உடனே இதை வந்து குக் பண்ண வேண்டாம். 10லேருந்து 15 நிமிஷம் கண்டிப்பாக தண்ணியில் வந்து வாழைக்காய் ஊறணும். அது ஊறும்போது அதில் உள்ள அந்த நீர்ச்சத்து, இந்த பிசுபிசுப்பு எல்லாம் அந்த தண்ணியில் போயிடும். அதனால் 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் வாழைக்காயை. பாருங்கள், இப்போ நான் எல்லா வாழைக்காயும் நறுக்கிட்டேன். இப்போ தண்ணியில் போட்டு இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே விட்டுற போகிறேன். அது ஊறுற டயத்தில் நம்ம இந்த வாழைக்காய்க்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு பவுலில் 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்க போகிறேன். இந்த கடலை மாவு கடையில் வாங்கினது தான். ஸோ நீங்கள் கடையில் வாங்கினது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு 2 ஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா நமக்கு இது மொறுமொறுப்பாக வர்றதுக்காக நான் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா டேஸ்ட்டுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். நான் வந்து கட்டி பெருங்காயத்தை இடித்து பொடி பண்ணி அது சேர்த்துருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும், ஜீரண சக்தி அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு 65 பொடி போடுறேங்க. இது ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். இதில் உப்பு அதிகமாக இருக்குன்றதுனால உப்பு நான் வந்து இந்த கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் இது சேர்த்துருக்கேன் இல்லையா, இதுக்கு மட்டும் நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். வாழைக்காய்க்கெல்லாம் நம்ம உப்பு சேர்க்க தேவையில்லை. ஏன்னா 65 பொடியில் இருக்கிற உப்பே போதுமானது. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம வாழைக்காயை நறுக்கி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் பார்த்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நமக்கு இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது. இந்த வாழைக்காய் கழுவுனில் அந்த தண்ணியிலேயே நமக்கு இந்த மாவு ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். இதுக்கு நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றணும்னு தேவையில்லை. தண்ணி ஊற்றினோன்னா ரொம்ப கொலன்னு பஜ்ஜி மாதிரி ஆகிடும். இது வந்து அந்த மாதிரி பஜ்ஜி மாவு மாதிரி இல்லாமல் நல்லா கட்டியாக நம்ம சிக்கனுக்கு எப்படி பிசைகிறோமோ அந்த மாதிரி பிசையணுங்க. ஸோ இதை வந்து நம்ம தண்ணி இப்போ நல்லா பிழிஞ்சிட்டு போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம், இப்படியே ஃப்ரை பண்ணலாம். பட் முட்டை உடச்சி ஊற்றினா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இதில் ஒரே ஒரு முட்டையை மட்டும் உடச்சி ஊற்றிக்க போகிறேன். முட்டை சேர்க்கறதுக்கு விருப்பப்பட்டால் மட்டும் முட்டை சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஸோ முட்டை சேர்க்காமல் செஞ்சாலும் நல்லா இருக்கும். என்ன இது கொஞ்சம் மொறுமொறுப்பாக வரணுங்கிறதுக்காக நான் வந்து இந்த முட்டையை உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதாங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்படியே போட்டாலும் நல்லா மொறுமொறுப்பாக தான் வரும். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறலாம். ஏன்னா அந்த மசாலாலாம் காயில் நல்லா இறங்கணும் இல்லையா, அதனால் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சு பேன் ஹீட் ஆனோடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க.
எண்ணெய் வந்து கொஞ்சமாக ஊற்றினாலே போதும். எண்ணெய் ரொம்ப சூடாயிடக்கூடாது, மிதமான சூட்டில் இருக்கணும். ஏன்னா ரொம்ப சூடானதுக்கப்புறம் நம்ம வாழைக்காயை எடுத்து போட்டோன்னா சீக்கிரமாகவே கருகிரும். அதனால் மிதமான சூடாக இருக்கும்போதே நீங்கள் ஒவ்வொரு வாழைக்காயாக எடுத்து போட ஆரம்பிச்சிடுங்க. ஸ்டவ்வு வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுக்கலாம். போடும்போது மொத்தமாக போடாமல் இந்த ஒன்று ஒன்றா போடுங்க. மொத்தமாக போட்டால் எல்லாம் ஒன்றோட ஒன்றா அப்படியே சேர்ந்துடும். அந்த மாதிரி இல்லாமல் தனித்தனியாக போட்டு எடுங்க. தனித்தனியாக போட்டு பொரிச்சு எடுக்கும்போது உங்களுக்கு சிக்கன் வந்து எந்த அளவுக்கு பிரிஞ்சு பிரிஞ்சு தனித்தனியாக வருதோ அந்த மாதிரி இது ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் சூப்பராக வருங்க. இது ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும். ரொம்பவும் வேக விட வேண்டாம். கலர் வந்து நல்லா ரெட் கலரில் வரும்போது இதை எடுத்துடலாம். முக்கியமாக வேக வைக்கும்போது ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் மேலே மாவும் வேகும்போது உள்ளே காயும் சேர்ந்து வேகும். இல்லைனா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மாவு மட்டும் வெந்துடும், கருகிரும், உள்ளே காய் வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் பொரிச்சா போதுங்க. இதை நீங்கள் எத்தனை வாழைக்காய் சேர்க்குறீங்களோ அத்தனை வாழைக்காயை பொறுத்து நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த வாழைக்காய் 65 நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து தனியாக பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதே மாதிரியே எல்லா காயும் நான் பொரித்து எடுத்துக்கிறேன். நான் 4 காய் எடுத்ததுனால எனக்கு 4 தடவை போட்டு எடுத்தேங்க. ஏன்னா நம்ம இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிக்கும் போது அதோட டேஸ்ட்டு மாறாமல் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம மொத்தமாக போடும்போது முதல்ல போட்டதெல்லாம் கருகிரும், அடுத்ததை போடும்போது வேகாமல் இருக்கும். அதனால் நீங்கள் நிறைய மொத்தமாக போட்டுட்டு மொத்தமாக ஒரே இதில் வேக வச்சு எடுத்துருவோன்னு அந்த மாதிரி நினைக்காதீங்க. சரி, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டாலும் கருகாமல் நல்லா டேஸ்ட்டாக எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது ரொம்பலாம் டைம் எடுக்காதுங்க. ஜஸ்ட் நீங்கள் மொத்தமாக எனக்கு 4 காய் வேக வைக்கிறதுக்கு 10 நிமிஷம்தான் ஆச்சு. இந்த 4 வாழைக்காய் எடுத்தேன்ல, இந்த 4 வாழைக்காய் இது ஃபுல்லாக எனக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் தான். நம்ம என்ன காய் நறுக்கிறதுக்கும் மசாலா ரெடி பண்ணுறதுக்கும் அதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்குமே தவிர பொரிச்சு எடுக்கிறது ரொம்பவே ஈஸிங்க. பாருங்கள் இப்போ எல்லாம் நான் பொரிச்சு எடுத்துட்டேன். இதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம கருவேப்பிலை மட்டும் இந்த எண்ணெயில் கொஞ்சம் போட்டு பொரிச்சு எடுத்து இதோட கலந்துக்கிட்டோன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். ரொம்பலாம் தேவையில்லைங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை மட்டும் நீங்கள் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது நல்லா கொஞ்சம் மொறு மொறுன்னு வந்தோடனே இதை எடுத்து இந்த வாழைக்காய் 65யோடு சேர்த்து கலந்து விட்டுருங்க. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வாழைக்காய் 65 ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை செஞ்சு கொடுங்க. சுட சுட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா அட்டகாசமாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. அப்போ நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் பண்ண தயங்குறீங்க. ஸோ தயங்காமல் லைக் போட்டுருங்க. அப்போ தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும், நானும் அதிகமான ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணிக்கிடுவேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை பார்க்குறேங்க. பாய்.